சிவகாமி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க பாரு. மாப்பிள்ளை வந்தாச்சு. வா வந்தனா. எங்க மாப்பிள்ளை பழனிங்க? ஹாய் மாமா. எடுத்து நீட்டுங்க. என்ன மாப்பிள்ளை இவ்வளவு வெக்கப்படுறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா மாமா, அதான் கொஞ்சம் பப்பி ஷேமா இருக்கு. அத்தை என்னப்பா? டார்லிங் அஞ்சலி எங்க? ஸ்வாதி டவல் எடுத்துட்டு வாயே. இந்த மாடல் பாரு. எவ்வளவு நேரமா டவல் டவல் கத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்காக இது ரொம்ப ஓவர்டி. நாமளே பறக்காம போயிட்டனே. சீ, டவல் குடுறி. இந்த நான் ரெடி ஆயிட்டு வரேன், நீங்க போங்கடி. ஹே மாமா, இங்க என்ன பண்றீங்க? வச்சுக்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வா 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 வா. சொல்லுங்க. என்ன? ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்கிட்டமா? கிஸ்ஸா? யாராவது பாத்துருவாங்களே. ஓ அப்படியா? அப்ப என்ன பண்ணலாம்? காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் போயிட்டா யாரும் பார்க்க மாட்டாங்க. குட் ஐடியா. கல்யாணத்துக்கு முன்னாடியே கொனியா விட்டா. ஐயோ சாரி மாமா. எதுக்கு? நான் ஓடி போறேன். எது? அஞ்சலி தெரியாம கிஸ் கேட்டா ஓடி போகாதம்மா. சாரி மாமா. கண்ணத்துல குடுக்க வேண்டியத காதுல குடுத்துட்டு போறாளே. அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி, ஐயோ தெரியாம கிஸ் கேட்டமா. ஐயோ இங்க கேட்க மாட்டமா. அஞ்சலி ஓடியா ஓடியா. அஞ்சலி என்னாச்சு? கல்யாண பொண்ணு ஓடி போயிட்டா. என்னடா ஆச்சு? அப்பா அஞ்சலி இந்த காம்பவுண்ட் சுவர் ஏறி குச்சி ஓடி போயிட்டாப்பா. இவ்வளவு பெரிய காம்பவுண்ட் சோத்து மேல எப்படா குதிச்சா? நான் இப்படி குனிஞ்ச உடனே என் முதுகு மேல காலை வச்சு ஏறி குச்சி ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு சுவைன்னு போயிட்டாப்பா. கொய்யின்னு போனாளா? அப்பா சொல்லுங்க சார். இப்போ டிஐஜி அஞ்சலியை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். இந்த தகவலை நீ வேலுட்ட சொல்லிடு. சார் வேலு எங்க இருக்கான்னு தெரியல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். இப்போ என்ன சார் பண்றது? நீங்க போட்ட பிளான் படி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருங்க. அவன் சொன்னபடி எங்க இருந்தாலும் 10:30 மணிக்கு அங்க வர. எங்கடா அவனுங்க? வாயா ஸ்னேக் சங்கர் ரெடியா? யாரை தூக்கணும்? இந்தா இது அட்வான்ஸ். முதல்ல எதிரியை காட்டு. 500 சேஞ்ச் இல்லீங்களா? ஐயோ எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு 500க்கு சேஞ்ச் இருக்குமா? டேய் ஏய் நம்ம 2 ஹவர்ஸ்ல திருச்சி போய்டுவோமாடி? போய்டுவேன்டி. பார்க்கலாம் மேடம். ஓகே. நம்ம கூட பேசிட்டு இருந்தத துரத்திட்டு போறாங்கடி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்கிட்ட பணம் வாங்கல, ஒன்னு அடி இல்ல நீ உதவலிக்குதுண்ணா. அது இருக்கட்டும். எந்த ஊரு? திருச்சி சார். ஊர்ல எதுவும் பிரச்சனையா? என்னோட லேண்ட் சம்பந்தமா உமாபதிங்கிற தாதாவோட பிரச்சனை சார். அப்ப அவன் தான் இவங்களை அமைச்சிருக்கணும். இவனுங்க அவனோட ஆளுங்க இல்ல சார். தான் பேர் வந்துடக்கூடாதுன்னு எச்சரிக்கையா கூலி படையை ஃபிக்ஸ் பண்ணிருக்கான். திருச்சி வந்தது என்ன வந்து பார். சார் நீங்க? போஸ் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஃபைட் மாஸ்டரா? அசிஸ்டன்ட் கமிஷனர்.
ஏசிபி இந்த இடத்துக்கு வரான்னு தெரிஞ்சிருந்தா இந்த மேட்ருக்கே நான் ஒத்துருக்க மாட்டேயா. என் மச்சானுக்கு என்ன பதில் சொல்றது? உன் மச்சான பத்திரமா இருக்கு சொல்லு. எதுக்கு? ஏசிபி போஸ் உன் ஊரு திருச்சிக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வராரு. பார்த்து என்கவுண்டர்ல போட்டுற போறாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐ எம் அஞ்சலி. ஐ எம் போஸ், ப்ளீஸ் டு மீட் யூ. நீங்களா? திருச்சி சார், மகாலட்சுமி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். கன்னியாகுமரிக்கு டூர் போயிட்டு வரோம். ஹேவ் a nice time. உங்க ஃபைட் பார்த்து ஆக்சுவலா நாங்க உங்க ஃபேன் ஆயிட்டோம் சார். உங்க ஃபோன் நம்பர் ப்ளீஸ். அது எதுக்கு உங்களுக்கு? That's நீங்க யாரு? பொண்டாட்டி. எங்க மம்மி கொஞ்சம் பொசசிவ். பிங்கி, இது கொஞ்சம் டூ மச். பிங்கி உன் பேரு ரொம்ப நல்லா இருக்கு. சரி, நம்ம சாப்பிட வந்த இடத்துல நீங்க சண்டை போட்டு முடிச்சிட்டீங்க. இப்போ நம்ம சாப்பிட போறோமா இல்லையா? எனக்கு பசிக்குது. right. Let's எனக்கு go. பசிக்கல பண்ண காலையே உட்கார்ந்திருக்கேன். ஹே வாலு, நீங்க எப்படி தனியா இருப்ப? நீங்க போயிட்டு வாங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க இவ்வளவு பாத்துக்க போறீங்க. இவ்வளவு பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல? ஆல் தி பெஸ்ட். நீங்கெல்லாம் எங்க அப்பாக்கு ரூட் விட்டீங்க, எங்க அம்மா பார்த்து ஆஃப் ஆயிட்டீங்க. ஆனா உங்களுக்குன்னு ரூட் விட ஒருத்தர் இருக்காரு. யாரு? எங்க சித்தப்பா. சித்தப்பாவா? அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? கஷ்டப்பட்டு பேங்க்ல லோன் வாங்கி காலேஜ் பக்கத்துல கேண்டீன் ஆரம்பிச்சு கொடுத்தா நீ காலேஜ் லெக்சரர் கலாய்க்கிற. 1000 தான் இருந்தாலும் நம்ம படிச்ச காலேஜ்ரா இது. அதனால தான் கேண்டீன் வைக்கிற நிலைமைக்கு வந்துருக்கோம். வேலை கத்திரி எல்லாம் ஹோல் ஸ்டைல் ரிமோட்ல கட் பண்ணு. டேய் கலக்கடா மாப்ள, வருங்காலத்துல நீ பெரிய சயின்டிஸ்டா வருடா. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அடையாறு, பெசநகர், திருவான்மியூர் இப்படி சொல்லி சொல்லி அவனை உஸ்பேத்தி விடு. பாரு, எனி டைம் ஒயரம் கையுமா எந்த ரியாக்ஷனுமே இல்லாம ரோபோ மாதிரியே சுத்திட்டு இருக்கிறான். இல்ல போதும் போதும், நீ அடிச்சு. ஏ மச்சான், மாணிக்கத்துக்கு கேன் வச்சு கொடுத்துட்டேன். லியோக்கு சூப்பரா சலூன் வச்சு கொடுத்துட்டேன். எனக்கு என்ன வச்சு கொடுக்க போறேன்? அது வெங்காய தோசைல விஷம் வச்சு கொடுப்பான், சாப்பிட்டு செத்து போயிடும். குருஜி வரணும், குருஜி வரணும், குருஜி உள்ள வரணும், குருஜி வரணும். குருஜி 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 புரிஞ்சிருச்சு. டேய் 2 தோசை போடுறா. டேய் 3 இட்லி வைடா, ஒரு மசாலா வடை. ஏ மசாலா வடை கேன்சல். தொண்டி வடை சீக்கிரம் வா. யார் இருந்தாலு? என்ன பெத்தவங்க குழந்தையில என்ன அனாதையா போட்டு போனப்போ உன்னை தூக்கி வளர்த்தாரா? என்னை தூக்கிட்டு போய் பிச்சை எடுத்து அவனை வளர்த்துக்கிட்டான். அந்த எருமாட்ட துரத்துறா. குருஜி என்னமோ கலப்பு கடை ஆரம்பிச்சிருக்கான்னு சொன்னாங்க. ஆசீர்வாதம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஓசில டிஃபன் சாப்பிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க குருஜி. ஓம் ரீம் ரீம் ரீம். பாத்துரா, கோவத்துல அந்த ஆளு தண்ணி தெளிச்சு உன்னை நாயா குரங்கா மாத்திர போறாரு. அது உண்மையிலே கமண்டலத்துல காசி தண்ணி வச்சிருந்தா மச்சான் பழிக்கும். இவன் கக்கூசு போறதுக்காக கார்பரேஷன் தண்ணி புடிச்சு வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான். மகனே, இதார் உன் நண்பனா? என்கிட்ட தீச்ச வாங்கிக்கப்பா. இவன் என்ன மாதிரி இல்ல, கோவம் வந்தா ஓங்கி 2 அப்பு அப்பனாலும் அப்படியா? அப்ப வேண்டாம், நீ மட்டும் வாங்கிக்க. மகனே, நான் சொல்வதை கவனமாக கேட்க வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும். கண்டிப்பா. வருகிறேன். ஹரி ஓம் குருஜி. என்னடா பாபா ரஜினிகாந்துக்கு 7 மந்திரத்தை சொல்லி கொடுத்த மாதிரி உனக்கு சொல்லி கொடுத்தாரா? 7 சைட் டிஷோட மத்தியானம் எடுப்பு சாப்பாடு கட்டி வை, வந்து எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு போது எச்சகல. போடா. டேய் போங்கடா. எவடா ராக்கெட் வச்சு குத்துறதே? டேய் டேய். கேண்டீனே காலி செய், இல்லையே நீ காலி. அப்பா 2 பொடி தோசை தான். யாரா இவன்? கூட அடிச்சுக்கறியே. ஏம்பா கருப்பு சட்டை ஒருமையா வர மாட்டியா? யாரப்பா இது? பரோட்டா 8 பார்சல் கேட்டது. தோசைய வேமா போடுமா? வச்சு பார்க்க கூடாது. இங்க இருந்தானே சொல்றேன். பிசினஸ்ல ரெக்கார்ட் பண்ணவனலாம் நான் பார்த்திருக்கேன். ஆனா ரெக்கார்ட் பண்ணி பிசினஸ் பண்றவனை இப்பதான்டா பாக்குறேன். ஆமா, இது என்ன ஆட்கள் தேவை? எதுக்கு? இங்க சாப்பிட்டுட்டு செத்து போனதுக்கு அப்புறம் தூக்கின்னு போறதுக்கா? வேண்டாங்க, அவசரப்பட்டு உடனே அடி வாங்கிடாதீங்க. நீங்க திடீர்னு எதற்கு கேண்டீன் போட்டா எங்க வியாபாரம் படுத்துடாதா? நீங்க இருக்கிற வரைக்கும் படுகவே படுகாது. டேய் சின்ன பையா, அவரோட வியாபார நுணுக்கம் தெரியாம பேசிட்டு இருக்கறடா. அவரு கண்ணை மூடிக்கிட்டே எது எந்தெந்த ஐட்டம்னு சொல்லிடுவாரு. சொல்லு பாப்பா. பாரா, இது வந்து இட்லி, இது வந்து முறுக்கு, இது வந்து வடை, இது வந்து என்ன? என்னது இது? நம்ம கடையில ஒரு புது ஐட்டமா இருக்குது. கட்டின பொண்டாட்டி ஐட்டம் சொன்ன முதல் ஆம்பளை நீ தான். இந்த தட்டு முட்டு சாமா, இந்த கெட்டு போன ஐட்டங்களா தூக்கின உடனே கடையை காலி பண்ற. எங்கடா காலி பண்ண சொல்ற? இந்த கொட்டையெல்லாம் பிச்சு போட்டுட்டு எங்கேயாவது கண்ணு காணாம போய் மறைஞ்சிடுற. வர இப்படி அநியாயமா என் கடையை காலி பண்ணிட்டு போயிட்டானே. இந்த கொடுமையை பார்க்கறதுக்கு என் சன் பூசன் இல்லையே.